இப்போ ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட காயா BH3 பிளாக் ஹோல், தமிழ்ல கருந்துளை. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் டீட்டெயில்ஸா பார்க்கலாமா? வெல்கம் டு தி லோகா சேனல். பிளாக் ஹோல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை நான் அப்புறம் கடைசியா சொல்றேன். இப்போ எந்த டைப் பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட காயா ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி சூரியனை விட 33 மடங்கு நிறைய கொண்ட ஒரு ஸ்டெல்லர் பிளாக் ஹோலை நம்ம மில்கிவே கேலக்சிக்கு உள்ள கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்லையே இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த காயா BH3 பிளாக் ஹோல் தான் பெருசு. இந்த காயா BH3 பிளாக் ஹோல் நம்ம பூமிக்கு கிட்டத்தட்ட 2000 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. இது எந்த லொகேஷன்ல இருக்குன்னா, அக்விலா ஸ்டார் கான்ஸ்டலேஷன் அருகில தான் இது இருக்கு. ஈகிள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார் கான்ஸ்டலேஷன் அருகில தான் இந்த BH3 பிளாக் ஹோல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை அவங்க டைரக்டா பார்க்க கிடையாது. அவங்க அந்த காயா அப்சர்வேட்டரி ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து டேட்டாவெல்லாம் கொலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆர்பிட்ல ஒரு நட்சத்திரத்தை ரொம்ப வேகமா சுரட்டி தள்ளி விட்டதை பார்த்துருக்காங்க. ஸோ டேட்டாவை கொலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அதுல இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சு உறுதி செஞ்சிருக்காங்க. ஒரு பிளாக் ஹோலை டைரக்டா யாராலையுமே பார்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒரு வெளிச்சத்தையே அது வெளியே விடாது. ஏன்னா பிளாக் ஹோலுக்கு, இந்த கருந்துளைக்கு அந்த அளவுக்கு கிராவிட்டி கூட. அதனால தான் அந்த பிளாக் ஹோல் கருந்துளைன்னு அழைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம பூமிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற 2வது ஸ்டெல்லர் பிளாக் ஹோல். ஃபர்ஸ்ட் ஸ்டெல்லர் பிளாக் ஹோல் காயா BH1. இது சூரியனை விட 10 மடங்கு நிறை கொண்டது. இது நம்ம பூமிக்கு 1500 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. அதுக்கப்புறமா தான் இப்போ கண்டுபிடிச்சது காயா BH3 ஸ்டெல்லர் பிளாக் ஹோல். இது நம்ம பூமிக்கு 2000 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. என்னதான் BH1 1500 ஒளியாண்டு தொலைவில் இருந்தாலும் அது சிறியது. பட் காயா BH3 ஸ்டெல்லர் பிளாக் ஹோல் நம்ம பூமிக்கு 2000 ஒளியாண்டு தொலைவில் இருந்தாலும் ரொம்பவும் பெருசு. அதாவது 33 மடங்கு சூரியனோட நிறை கொண்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்லையே இந்த காயா BH3 ஸ்டெல்லர் பிளாக் ஹோல் தான் மிகவும் பெருசு. அதுவும் நம்ம பூமிக்கு அருகில் இருக்கு. இந்த 2000 ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளியோட வேகத்தில், இந்த வெளிச்சத்தோடைய ஸ்பீடில் 2000 வருஷம் நம்ம பயணிச்சு போனா தான் அந்த பிளாக் ஹோல்கிட்டே நம்மளால நெருங்க முடியும். இது வரைக்கும் பிளாக் ஹோல்கிட்ட யாருமே போனது கிடையாது. பூமியில இருந்து பிளாக் ஹோல்கிட்ட நெருங்குறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான். BH1 பிளாக் ஹோலுக்கும் இந்த BH3 பிளாக் ஹோலுக்கும் நடுவில் 2வதா சிக்னஸ் X1 ஒரு ஸ்டெல்லர் பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது நம்ம பூமிக்கு 7000 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. ஸோ BH1ம் BH3யும் தான் இப்போ நம்ம பூமிக்கு நெருக்கமாக இருக்கு. இதில் ரொம்ப பெருசுன்னு பார்த்துக்கிட்டோம்னா BH3 தான். ஸ்டெல்லர் பிளாக் ஹோலில் BH3 தான் பெருசு. சரி, என்ன தான் இந்த பிளாக் ஹோல்? இது எப்படி உருவாகுது? ஒரு அதிக நிறை கொண்ட நட்சத்திரம் அதோட லைஃப் சைக்கிளில் சாகும்போது கடைசி ஸ்டேஜ் தான் இந்த பிளாக் ஹோல், கருந்துளை. நம்மளுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, சூரியன், அது ஒரு சாதாரண நட்சத்திரம் தான், ஆவரேஜ் ஸ்டார் தான். ஸோ அதோட லைஃப் சைக்கிளில் இறக்கும் போது கடைசியாக ஒயிட் ஆஃபா மாதிரி இறந்து போயிடும். இதுவே அதிக நிறை கொண்டு, அதாவது சூரியனை விட எத்தனையோ மடங்கு, 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு, 1000 மடங்கு அதிக நிறை கொண்ட நட்சத்திரங்கள் இறக்கும் போது கடைசியாக அதோட லைஃப் சைக்கிளில் பிளாக் ஹோலில் தான் முடியும். ஸோ இந்த பிளாக் ஹோல் உருவாகிறது எல்லாமே ஸ்டாரோட லைஃப் சைக்கிள் இருந்து தான். ஒரு நட்சத்திரம் பிளாக் ஹோலாக ஆகணும் அப்படின்னா அது சூரியனை விட எத்தனையோ மடங்கு நிறை கொண்டதாக இருக்கணும். அப்போ தான் அது அதோட லைஃப் கடைசியில் பிளாக் ஹோலாக ஆக முடியும். நான் முதல்ல சொன்னேன் பிளாக் ஹோல்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குன்னு. மினியேச்சர் பிளாக் ஹோல், ஸ்டெல்லர் பிளாக் ஹோல், இன்டர்மீடியட் பிளாக் ஹோல், சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல். ஸோ இதில் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கல. இதில் சயின்டிஸ்ட் ஒஃபிஷியலாக கண்டுபிடிக்கப்பட்ட 2 பிளாக் ஹோலை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டெல்லர் பிளாக் ஹோலை பார்ப்போம். இப்போ போய்கிட்டு இருக்கிற டாபிக் இந்த காயா BH3. ஸோ இதெல்லாம் ஸ்டெல்லர் பிளாக் ஹோல் தான். இந்த ஸ்டெல்லர் பிளாக் ஹோல் இது சூரியனை விட 3லிருந்து 50 மடங்குக்குள்ள நிறை கொண்டதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 33 மடங்கு சூரியனை விட பெருசு. ஸோ இப்போதைக்கு அதுதான் பெருசாக இருக்குது. 33 மடங்கு பெரிய விஷயம் தான் இப்போதைக்கு கண்டுபிடிச்சதுல. இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல். இந்த சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் தான் இருக்கிற பிளாக் ஹோல்லையே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பிளாக் ஹோல். இந்த சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல்லாம் நம்ம சூரியனை விட 50,000லிருந்து பில்லியன்ஸ் மடங்குக்கு மேலே நிறை கொண்டதாக இருக்கும். 50,000லிருந்து பில்லியன்ஸ் வரைக்கும் சூரியனுடைய நிறை கொண்டதாக இருக்கும். அப்போ பார்த்துங்க அது எவ்வளோ பெருசுன்னு. நம்ம சூரியன் பார்த்தோம் அப்படின்னா அது பக்கத்தில் போய் வச்சோம் அப்படின்னா ஒரு LED லைட்டு மாதிரி தான் இருக்கும். நம்மளோட மில்கிவே கேலக்சிக்கு சென்டர்லையும் செகிட்டேரியஸ் A அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சு ரொம்ப வைரலாக போனது தான். இது 4 மில்லியன் சூரியன் நிலையை கொண்டிருக்கு. இது பில்லியன் கிடையாது, மில்லியன். அப்படி பார்த்தோன்னா மில்லியனுங்கிறது ரொம்ப அதிகம் தானே. சூரியனை கூட கம்பேர் பண்ணி பார்த்தா 4 மில்லியன் சூரியன் நிறைய கொண்டிருக்குன்னா அப்போ அது எவ்வளோ பெருசாக இருக்கும். நம்மளுடைய மில்கிவே கேலக்சிக்கு சென்டரில் இது இருக்கு. இதை விட இன்னும் மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அதுதான் 10618. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல்லையே
மிகப்பெரிய பிளாக் ஹோல் அப்படின்னா 10618 சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் தான். இந்த 10618 66 பில்லியன்ஸ் சூரியனுடைய நிலை கொண்டிருக்கு. அப்போ பார்த்துக்குங்க அது எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. அப்புறம் இந்த 10618 சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோலை விட பாயிண்ட் சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஒஃபிஷியலாக தெரியல. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, இந்த பிளாக் ஹோலோட மற்ற விஷயங்கள், அது ஏன் டார்க்காக இருக்குது, ஏன் அந்த பிளாக் ஹோல்லேருந்து லைட் வெளியாகலை, ஏன் அதால் வெளியாக முடியல, அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே நம்ம புகுந்தோம் அப்படின்னா ஃபிசிக்காக நமக்கு என்ன ஆகும், பயாலஜிக்கலாக நம்ம பாடி என்ன ஆகும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். டிக்டாக்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் பாருங்கள்.